வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவில் இருக்க பொருள் ஒன்றை நீங்கள் ஹைட் பண்ணணும், இல்லை மறைக்க போகிறீங்க. அதை மறைச்ச அந்த இடத்த வந்து பிளாங்க் ஆக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் சொஃப்ட்வேர் வந்து ஏற்றி செஞ்சு கொண்டிருப்பீங்க. ஃபோட்டோஷாப் அப்படி சொஃப்ட்வேர் இருக்குது, ஏற்றி செஞ்சு கொண்டிருப்பீங்க. சிலாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொஃப்ட்வேரை வந்து ஏற்றிக்கொள்ள எல்லாம் இருக்கும், இல்லை லோட் ஆகி கொண்டிருக்கும் கம்ப்யூட்டரில் ரெண்டாக்காண்டி. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இதுக்கிட்ட ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அதில் போய் நீங்கள் இதை இலவான முறையில் செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான சொஃப்ட்வேருமே இல்லாமல் ஆன்லைன்லேயே செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் கூட நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். எப்படி ஒரு ஃபோட்டோவில் இருக்க பொருள் ஒன்றை மறைச்சு அந்த இடத்துக்கு பேக்ரவுண்டு கொண்டு போட்டு நாங்கள் வந்து அதை கிளியர் ஆக்குறது அப்படின்ட்டு. ஸோ இந்த லிங்க்குக்கு போகணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குதா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ள போகும். அதில் பார்த்தீங்கன்னா 35 செகண்ட் கவுண்ட் ஆகி கொண்டு இருக்கும். அது கவுண்ட் ஆகி முடிய கிளிக் அப்படின்னு வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு நேரடியாக போய்க்கொள்ளக்கூடிய இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லித்தர முறையில் செஞ்சீங்கன்னா நீங்களும் இலவாக கற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் உங்களுக்கும் இலவான முறையாக செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இதே போல நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம ஏசி டைம் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும், தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும், அறிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் வீடியோவில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா நான் ஒரு 4 ஃபோட்டோஸு கிட்ட உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் எடிட் பண்ணுறக்காண்டி. இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து நான் வந்து முழுக்க டிலீட் பண்ண போகிறேன், அதாவது முழுக்க மறைக்க போகிறேன். மறைச்சு பேக்ரவுண்டெல்லாம் தெரியுற மாதிரி தான் செய்யணும். இதுதான் எங்களோட வந்து ப்ரொஜெக்ட் வந்து. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ இருக்குது. அது அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட் ஒன்று இருக்குது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹோல்ன்றதை வந்து நாங்கள் மறைக்க போகிறோம். ஆனால் பேக்ரவுண்ட் வந்து தெரியணும். அதாவது இது மறைச்சிட்டோம் அப்படின்றதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நாங்கள் செய்யணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு பிளேட் எடுத்துருக்கேன். இதில் இந்த ஸ்பூனை வந்து மறைக்க போகிறேன், இந்த ஃபோக்கம் வந்து மறைக்க போகிறேன். இதை மறைக்கிறேன், ஆனால் வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு தெரியணும். அதாவது ஒரு பிளேட்டில் சாப்பாடு இருக்க மாதிரி தெரியணும், ஆனால் இந்த ஃபோக் மட்டும் நான் வந்து மறைக்கணும். ஸோ இதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா க்ளீன் அப் பிக்சர்ஸ். ஸோ இதுக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கொள்ளக்கூடிய இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது முழுக்க ஃப்ரீ தான். உங்களுக்கு எந்த விதமான சார்ஜும் பண்ணல, முழுக்க ஃப்ரீ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற இமேஜை வந்து நீங்கள் வந்து 720pயில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. உங்களுக்கு வந்து 2Kல வந்து ஃபோட்டோ வேணும், ஹெச்டியில் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேலே வர அந்த ஹெச்டின்றதை கிளிக் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து லொக்கின் பண்ண சொல்லுவாங்க, இல்லை இமெயில் கொடுத்து லொக்கின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த கூகுளில் லொக்கின் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து 2Kல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து 720p போதும் அப்படின்னா நீங்கள் வந்து லொக்கின் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். இது உங்களோட ப்ராஜெக்டை பொறுத்து நீங்கள் வந்து இதை லொக்கின் பண்ணுறதா பண்ண தேவையில்லைன்னு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் இப்போ லொக்கின் பண்ணால் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் கே அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி இமேஜை போட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இல்லைன்னா ஒரு இமேஜ் இழுத்து கொண்டு வந்து இதில் நீங்கள் வந்து போட்டாலும் இது வந்து ஒர்க் பண்ணு. நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஃபோட்டோஸ் இருக்க ஃபைலை வந்து நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோஸும் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ், அதாவது சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குது. இதை வந்து தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மறைச்சு காட்ட போகிறேன். அதுக்கு பிறகு நான் மறைச்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஷடோ எல்லாம் இருக்க எப்படி மறைக்கிறேன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை கொடுத்துட்டு நான் வந்து ஓப்பன்ன்றதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த முழுக்க ஃப்ரீ தான், எந்த விதமான காஸ்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இந்த சைஸ் இருக்குது. நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களோட ப்ரஷ் சைஸ் வந்து பெருக்கும். அதேமாதிரி குறைச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ரஷ் சைஸ் வந்து சின்னனாகும். இது உங்களோட இமேஜை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் விட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இந்த இமேஜுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷே ஓகே ஆனது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்த வந்து நான் வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்க போகிறேன். ஸோ அடிக்க இது வந்து எனக்கு மறைஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கொண்டு நான் வந்து இந்த இடத்துக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி எந்த இமேஜை வந்து எந்த பொருளை வந்து நாங்கள் மறைக்க விரும்புகிறோமோ அதை சுற்றி நாங்கள் அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் என்ற மாதிரி நாங்கள் அதை வந்து அடிக்கணும். ஸோ இப்போ அடிச்சுட்டு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும். அது ப்ராசஸ் ஆக கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ லோடாகி முடிய உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 75% வந்து மறைஞ்சிட்டுது. ஆனால் சின்ன பீஸ் வந்து கொஞ்சம் தெரியுது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து திருப்பி நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது இன்னொருக்கா. ஸோ அதுக்கு நான் இன்னொருக்கா இதை வந்து திருப்பி நான் வந்து இந்த இடத்துல வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி செய்கிறேன். ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மறைஞ்சு எனக்கு இந்த பக்கம் ஓகே ஆகிட்டுது. ஸோ இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து இதில் லைட்டாக வந்து நான் கொஞ்சம் டச்சப் பண்ணி விட்றேன். ஸோ அப்போ எனக்கு இந்த பக்கம் ஓகே ஆகிடும். ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும், லேட் ஆகுது. இப்போ எல்லாம் ஓகே ஆகிட்டு நான் அப்படி இருந்தும் இந்த இடத்துல சின்ன ஒரு ஒன்று காட்டுது. ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் இந்த ப்ரஷ் சைஸை வந்து சின்னனாக்கிட்டு இந்த இடத்துல ஒரு டிக் கொண்டு பண்ணி விட்றேன். ஸோ அப்போ எனக்கு இந்த இடமும் ஓகே ஆயிடும். ஓகே, இப்போ லோட் ஆகி ஓப்பன் ஓகே ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பீஸை இல்லாமல் நாங்கள் செஞ்சுட்டோம்.
ஒரிஜினல் ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஒரிஜினல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஃபோட்டோ வரும். விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட எடிட் பண்ண ஃபோட்டோ வரும். உங்களுக்கு இதில் போய் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். நீங்கள் எவ்வளோத்துக்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்குது. ஓகே, அப்புறம் டவுன்லோட்டை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டவுன்லோட் பண்ணலாம், அப்புறம் பண்ணி காட்டுறேன். இப்போ அடுத்த இன்னொரு இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். என்கிட்ட 4 இமேஜ் இருக்குது. ஸோ இன்னொரு இமேஜ் வந்து காட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் நியூன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் நியூனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டு பிளேட் ஒன்று இருந்தாங்க, அதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறதை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சாப்பாட்டு பிளேட் வந்து ஓப்பன் ஆகிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூனை தான் நான் மறைக்கணும். ஆனால் மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்டும் எனக்கு வந்து தெளிவாக தெரியணும். ஸோ ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரஷ் சைஸை வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எனக்கு இந்த சைஸ் வந்து ப்ரஷ் சைஸ் வந்து ஓகே இருக்கும். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணியாட்டு இப்போ இந்த ஸ்பூனை சுற்றி நான் வந்து அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் மாதிரி இருக்கிறத வந்து நான் அடிக்கிறேன். ஸோ நான் அப்படியே இழுத்துக்கொண்டு வந்து இந்த ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து அடிச்சுட்டு விடுறேன். இப்போ லோட் ஆகுது, கொஞ்சம் லோட் ஆகும், ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ லோட் ஆகி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்துடுது. இப்போ இதில் வந்து ஸ்பூன் இருந்தது என்றதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அதே மாதிரி இதில் பிளேட் வந்து எடிட் பண்ணியிருக்கோம்ன்றதுக்கும் எந்த அடையாளமும் இல்லை. நீங்கள் ஒரிஜினல் பார்க்கணுன்னா பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒரிஜினலுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, எல்லாம் பெர்ஃபெக்டாக தெரியுது. ஸோ இதில் சாப்பாடு இருக்குது, அதே அளவு சாப்பாடு இருக்குது. இந்த பிளேட்டில் எந்த டேமேஜும் எந்த எடிட்டிங் தெரியலை. ஸோ பேக்ரவுண்டில் எந்த டேமேஜும் எடிட்டிங்கும் தெரியலை. ஸோ இதில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனை வந்து நாங்கள் வந்து மறைச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். உங்களுக்கு ஓகே என்றைக்கு நீங்கள் டவுன்லோடை கொடுத்து டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்குது. ஓகே, நான் இப்போ டவுன்லோட் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு வந்து நான் மெட்டரில் காட்டுறேன். ஸோ டவுன்லோட்டை தான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து இதில் இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுது. ஓகே, இப்போ நான் வந்து திருப்பி ஸ்டார்ட் நியூ அண்டருக்கு போகிறேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் 2 இமேஜ் இருக்கும் காட்டுறதுக்கு. ஸோ திருப்பி கிளிக் கீழே கொடுக்குறேன். கொடுத்த அப்புறம் நான் வந்து இந்த போட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த பொட்டேட்டோ கடைசியாக காட்டுறேன். அதில் நிறைய ஷேடோ இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் போட வேண்டி இருக்கும். ஸோ நான் இந்த பொட்டேட்டோ இந்த போட்டன்றதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறதை கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கொம்பிலேருந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆன்லைனில் செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். இன்டர்நெட் இருந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு. மற்றும் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் லோட் ஆகும், கெப்பாசிட்டி தேவை அப்படின்றது. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக நம்மளில் எந்த ஸ்டக்குமே எல்லாம் செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்குது. இப்போ இந்த ஃபுட் ஹோல்ன்றதை வந்து நான் வந்து ஹைட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரஷ் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த இடத்த நான் ஹைட் பண்ண விரும்பணும் அந்த இடத்துக்கு நான் வந்து இப்படி பெயிண்ட் அடிச்சுக்கொள்கிறேன். ஸோ இப்போ அடித்து முடிஞ்சது, திருப்பி லோட் ஆகுது. லோட் ஆக முடியும், எனக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவு பெர்ஃபெக்டாக வந்துடுது. ஆனால் அப்படி எதுவும் இந்த இடத்துல சின்ன ஒரு இது தெரியுது. இந்த பக்கம் பிரைட்டாகவும் இந்த பக்கம் டார்க்காக இருக்கே ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் மாதிரி ஒன்று தெரியுது. ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ப்ரஷ் சைஸை பெருசாகிட்டு இந்த இடத்துக்கு மட்டும் லைட்டாக ஒரு கீறி விடுறேன். ஸோ இப்போ இதால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடமும் கொஞ்சம் ஓகே ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோடு, அதாவது பேக்ரவுண்டில் வர அந்த கோடு நேராக வர மாதிரியே இருக்குது. அதே இந்த பக்கம் வர கோடும் இப்படி நேராக போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் அழிச்சக்கூடிய எந்த விதமான இதுவும் தெரியலை. ஸோ இது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிஞ்சுது. இது உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை ஒரிஜினல் கொடுத்து உங்கள் ஒரிஜினலுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்றதையும் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஒரிஜினலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஸோ அடுத்த ஸ்டார்ட் நியூன்றதை கொடுக்குறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வச்சுக்கிறேன். ஸோ அந்த இமேஜையும் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறதை கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதிலேயே நிறைய இமேஜ் கொடுத்துருக்காங்க சாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. நான் இது உங்களுக்கு காட்டுறக்காண்டி இந்த இவங்கண்ட இமேஜை விட இதில் நிறைய ஷேடோஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் விலைங்களை ஈஸியாக கொண்டு தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறதை கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், அதில் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடியாமல் இருக்கும். எனக்கு இப்போ இந்த பொட்டாட்டோவை வந்து மறைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஷேடோவும் மறைக்கணும். இந்த பொட்டாட்டோ எடுக்கிறது தான் இந்த ஷேடோ வருது. ஸோ அந்த ஷேடோவை வந்து நான் மறைக்கணும். ஸோ இதுக்கு நான் என்ன செய்கிறேன், பொட்டாட்டோ கேட்ட மாதிரி இந்த ப்ரஷ் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நான் வந்து இந்த பொட்டாட்டோ அந்த எந்த இது ஒப்ஜெக்ட் தேவையில்லையோ அந்த ஒப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இதால் டூலால் வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நான் வந்து டூலால் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோத்துக்கு நீட்டாக தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து ஆறுதலாக செஞ்சீங்கன்னா போதுமானது. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகிட்டு எனக்கு இப்படி வந்துட்டுது. உங்களுக்கு எவ்வளோத்துக்கு உங்களோட எஃபெக்ட் பண்ணி போடுறீங்களோ, அதாவது எவ்வளோ ஆறுதலாக அந்த போர்டரை நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நீட்டாக இன்னும் ஃபோட்டோஸ் வந்து கொள்ளும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க பொட்டாட்டோ எல்லாம் ஓகே ஆகிட்டுது. இதில் கொஞ்சம் பொட்டாட்டோ கொஞ்சம் தெரியுது, அதே மாதிரி இந்த ஷேடோ தெரியுது. ஸோ நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாட்டோ ஃபஸ்ட்டாக கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேடோவுக்கு வரேன். ஸோ திருப்பி நான் இந்த பக்கம் பொட்டாட்டோ வந்து திருப்பி இன்னொரு டிப் பண்ணி நான் திருப்பி கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் அடிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஸோ ஓகே, இப்போ இந்த பக்கம் ஓரளவு கிளியர் ஆகிடுது. இப்போ இந்த பக்கம் ஷேடோ அவ்வளோத்தையும் நான் வந்து டிலீட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற நான் ப்ரஷ் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எல்லா இடத்தையும் வந்து பெயிண்ட் அடிக்கணும். அப்போ தான் ஷேடோவை மறைஞ்சி எனக்கு இந்த பக்கம் வெளிச்சம் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஓரளவு பெயிண்ட் அடித்தாச்சு. ஸோ இப்போ பார்ப்போம் லோட் ஆகி முடியும் என்னமா எங்களுக்கு வந்து ஒப்ஜெக்ட் ஒர்க் வருது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக எனக்கு பிரைட் வந்துட்டு ஆனால் இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் ஷேடோ தெரியுது. இந்த ஷேடோவை நான் வந்து மறைக்கணும். இதுக்கு கீழே வர ஷேடோ மறைக்க தேவையில்லை. எனக்கு இந்த பொட்டாட்டோ ஷேடோ கட்டாயம் இங்கே விழும். இதுக்கு கீழே வர ஷேடோ வந்து மறைக்க தேவையில்லை.
ஸோ இந்த ஷேடோ மட்டும் தான் நாங்கள் மறைக்க வேண்டிய இருக்குது. இதே நாங்கள் வந்து ஒரு லைட்டாக கீறி விட்டோம் அப்படின்னா இந்த ஷேடோவும் ஃபுல்லாக மறைஞ்சிடும். ஓகே, இப்போ இதுவும் மறைஞ்சிட்டு, ஆனால் இதில் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு நாங்கள் கொஞ்சம் ப்ரஷ் சைஸை இன்னும் கொஞ்சம் சின்ன ஆக்கிட்டு இந்த பக்கம் மட்டும் நாங்கள் லைட்டாக ஒருக்கா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நாங்கள் கிளிக் பண்ணிட்டோம் அவசரப்பட்டு. ஸோ அதனால் வந்து லோட் ஆகிக்கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பெர்ஃபெக்டாக ஆகிட்டுது. இப்போ இந்த பக்கம் வந்து பொட்டேட்டோ இருந்தக்கூடிய எந்த விதமான இதுவும் தெரியலை. அதே மாதிரி இந்த பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா ரவுண்டாகவே இருக்குது. இதில் மட்டும் தான் சின்ன ஒரு இது ஒன்று இருக்குது, ஆனால் அது அவ்வளோத்துக்கு தெரியலை. அப்படி இந்த பக்கம் ஷேடோ வந்து நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும். ஸோ இந்த பக்கம் ஷேடோ ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏன்னா இந்த பொட்டேட்டோட ஷேடோ கட்டாமல் இங்கே விழும். அதனால் இப்போ நாங்கள் ஒரிஜினலை கொடுத்து பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதில் வந்து ஷேடோ இந்த பக்கம் இந்த ஷேடோ ஃபுல்லாக போயிட்டுது. இதில் வந்து பொட்டேட்டோ ஃபுல்லாக போயிட்டுது. இதுக்கு பின்னுக்கு கூட நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் வழியாக நாங்கள் கொண்டாந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நீட்டான முறையில் டிலீட் ஆகிடுது. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஈஸியான முறையில் எந்த விதமான சாஃப்ட்வேருமே கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்டால் பண்ணாமல் ஆன்லைனில் சிறிதளவு இன்டர்நெட் இருந்தாலே போதுமாக நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ செஞ்சுட்டு உங்களுக்கு தேவைன்றக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படியே டவுன்லோட் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து 720p வரும் ஃபோட்டோ. அதுவே HDக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து கூகுளில் சைன்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களை வந்து 2K வரைக்கும் இந்த ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே போல் நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய இருப்பீங்க, ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டை இந்த வெப்சைட்டை பாவிச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இன்னும் இலவாக முடிகிற மாதிரி போயிடும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் போய் செய்கிறது பெஸ்ட்டு. பட் அதில் நாங்கள் நேரத்தை மெனக்கெடுத்ததை விட இதில் நாங்கள் இன்னும் குயிக்கான முறையில் முடிச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னே உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் வரும். அந்த டைமில் இது பாவிக்கிற ஈஸியாக இருக்கும். இப்போ போகிற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் போகும். அதில் பார்த்தீங்கன்னா 35 வினாடி வந்து கவுண்ட் ஆகி கொண்டு இருக்கும். அது கவுண்ட் ஆகி முடிய இதுக்குள்ள லிங்க் வரும். கிளிக் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ள போய்க்கொள்ளக்கூடிய இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் இதில் ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களோட நம்பருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வேண்டாம், எங்களோட நம்பரோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவங்களும் இப்படியான விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியாமல் இருக்கும். ஸோ இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் லேஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling